அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நம்முடைய தொடர் நிகழ்ச்சியிலே கடந்த சில 3 வாரங்களாக அல் குர்ஆனின் ஒளியில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வது எப்படி என்ற ஒரு அருமையான தலைப்பை முதல் ஒரு வாரமாக நீங்கள் கேட்டு வந்தீர்கள். அதைத் தொடர்ந்து சமுதாயத்தவர்கள் யார் என்பது தொடர்பான ஒரு தொடர் தலைப்பை செவிமடுத்திருக்கிறோம். இறுதியாக அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களுடைய தியாக வரலாறுகள் தொடர்பான ஒரு தலைப்பையும் நாம் செவிமடுத்து வந்திருக்கிறோம். கடைசி வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் ரமலானுடைய கடைசி 10 கைவிடப்பட்டோரும் அதற்கான இஸ்லாமிய தீர்வுகளும் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அத்தனை மக்களுக்கு மத்தியிலேயும் ஒரு மிகப்பெரிய இடைவெளிப்பட்ட ஒரு சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். நாம் அத்தனை பேரும் வாழ்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்குள் நாம் ஏதாவது ஒரு முறையில் வாழ்ந்து வந்தாலும் நம்ம சமூகத்துக்கு மத்தியிலேயே சமூகத்தால் கைவிடப்பட்ட, சமூகம் கண்டுகொள்ளாத சில பிரிவினர் இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சில சமூகத்தார் பணம் ரீதியாக, செல்வம் தொடர்பாக கைவிடப்பட்டிருப்பார்கள். சிலர் வாழ்க்கை ரீதியாக கைவிடப்பட்டிருப்பார்கள். சிலர் அவர்களுடைய கல்வி ரீதியாக கைவிடப்பட்டிருப்பார்கள். இப்படி எந்த விதத்தில் கைவிடப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மார்க்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படையான அழகான ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு கேள்வியை இந்த மார்க்கத்தை நோக்கி முன்வைத்தாலும், எந்த ஒரு சட்டதிட்டத்தை இந்த மார்க்கத்தை நோக்கி முன்வைத்தாலும் அந்த சட்டதிட்டங்களுக்கெல்லாம் மிக அருமையான பதிலை இந்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக எடுத்துரைக்கும். அதற்கு ஒரு அண்மைய உதாரணம் என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். வீரகேசரி பத்திரிகையில் இலங்கையில் இடம்பெறக்கூடிய சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கான இறுதி மசோதா வரைவு தொடர்பாக ஒரு ஆக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக எடுத்து பார்த்தால் இறுதி முடிவுக்கு அவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் தெரியுமா? இந்த குற்றத்தை நாம் உலகத்தை விட்டு இல்லாமலாக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரே தீர்வு அரபு நாட்டு சட்டம்தான். இஸ்லாமிய சட்டம் என்று சொல்ல மாட்டான். இஸ்லாமிய சட்டம் என்று சொன்னா பிரச்சனையாகுங்கிறதுக்காக கடைசியில் எங்க வந்து நிக்கிறான்னா, அரபு நாட்டு சட்டம் தான் இதற்கு தீர்வு. அரபு நாட்டு சட்டம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு விளக்கமும் போட்டிருக்கிறான். என்ன சட்டம் என்றால், யாரெல்லாம் சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையை விதிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் என்ன தீர்ப்பை சொல்கிறதோ அதே தீர்ப்புக்குள் அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாம் என்று மட்டும்தான் சொல்ல மாட்டான். இது மாதிரி உலகத்தை எடுத்துக்கொண்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து பார்த்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக அருமையான தீர்வுகளை சொல்லி அந்த பிரச்சனைகளை இல்லாமலாக்கி முடிவு கட்டக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். ஆனால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமது இந்த சமுதாயத்தவர்கள் மத்தியிலே ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கண்டும் காணாமலும் இருக்கிறோம். உதாரணத்திற்கு இந்த தலைப்பிலே, கைவிடப்பட்டோர் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போனால் இந்த சமுதாயத்தால் கைவிடப்பட்ட மக்கள் எண்ணற்ற சமுதாயத்தவர்கள் அதற்குள் பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தலைப்பு வாரியாக பார்த்தால் கூட, உதாரணமாக இந்த முஸ்லிம் உம்மத்திலே விதவைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். திருமணம் முடித்து சில காரணங்களால் கைவிடப்பட்டிருப்பார்கள்.
இவர்களை இந்த சமுதாயம் கண்டுகொள்ளாது. இஸ்லாம் கண்டுகொள்ளும், சமுதாயம் கண்டுகொள்ளாது. காரணம் என்ன? அவர்கள் திருமணம் முடித்து விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கல்யாணம்னா ஒரு தரம் தான் என்பதை மனதிலே அடிப்படையாக ஆழமாக வைத்திருக்கிறோம். அதே போல ஏழைகள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அனாதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கண்டுகொள்ளப்படாத மனிதர்கள் என்று இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தரப்பாரையும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமுதாயத்தினால் கைவிடப்பட்டவர்கள் பலவிதமான பிரிவுகளில் உள்ளடங்குகிறார்கள். இன்றைய முதல் நாளுடைய தலைப்பிலே நாம் பார்க்க இருப்பது நம்முடைய சமுதாயத்தினால் கைவிடப்பட்ட, சமுதாயம் கண்டுகொள்ளாத அனாதைகள் தொடர்பான சில செய்திகள். ஏனென்று சொன்னால், அனாதைகள் என்று சொல்பவர்கள் பெற்றோரை இழந்து கண்காணிப்பதற்கு ஆள் இல்லாதவர்களை அனாதைகள் என்று சொல்லி நாம் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறோம். இந்த அனாதைகளை எடுத்துக்கொண்டால் அனாதைகள் பற்றிய விழிப்புணர்வு நம்முடைய உம்மத்துக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த அனாதைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகளை எடுத்து பார்க்கிற நேரத்தில் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் இந்த செய்திகளை பார்க்கின்ற நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. அதே போல யாரெல்லாம் தொழுவதில் ஆர்வம் காட்டுகிறார்களோ, 5 நேரம் தொழனே, அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்று சொல்லி எல்லாம் யாரெல்லாம் தொழுகையில் ஆர்வம் காட்டுறோமோ அவங்க அத்தனை பேரும் இந்த அனாதைகளுடைய விஷயத்தில் மிகவும் படிப்பினை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தில் பேசுகின்ற நேரத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அருமையான சின்னதொரு அத்தியாயம். என்ன அத்தியாயம்? அரஐத்தல் யுகதிபு பித்தீன். இந்த மார்க்கத்தை பொய்யாக்குவனை உங்களுக்கு தெரியுமா? பொய்யாக்குவனை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு தொடர்ச்சியாக பதிலா என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டுபவன். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பொய்ய, தீன் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில மார்க்கத்தில் தீன் இருக்குல்ல, தீன் என்ற வார்த்தை, இந்த வார்த்தைக்கு 3 விதமான பொருள்கள் குர்ஆனில் கொல்லப்படுகிறது. என்னென்ன பொருள் என்று சொன்னா, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா தீன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். அதே மாதிரி நியாய தீர்ப்பு நாள் இருக்குல்ல, எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடிய மறுமை நாள், மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளை பத்தி பேசும்போதும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா அதையும் தீன் என்ற வார்த்தையினால் தான் பயன்படுத்துகிறான். இந்த இடத்துல மார்க்கத்தை பொய்யாக்குவன் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, மறுமை நாளை பொய்யாக்குவன் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, மார்க்கத்தை பொய்யாக்கினா மறுமை நாளை பொய்யாக்குறான்னு அர்த்தம். எப்படி வச்சுக்கின்றாலும் நபியே, இந்த மார்க்கத்தை பொய்யாக்குவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அவன் யார் தெரியுமா? ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டுகின்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க மறுக்கிறான். அனாதைகளை விரட்டுறான், ஏழைகளுக்கு உணவளிக்கவும் மறுக்கிறான் என்று சொல்லிட்டு ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, முன்னாடி அனாதைகளையும் ஏழைகளையும் பத்தி பேசுறான், பேசிட்டு தொடர்ச்சியா என்ன செய்யறான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்றான். இந்த வசனத்தை வெறுமனே எடுத்து பார்த்தோம்னா மொட்டை தலைக்கு முட்டுக்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? சம்பந்தமே இல்லாம அல்லாஹ் பேசுறானே, முன்னாடி அனாதைகளை பத்தி பேசுறான், ஏழைகளை பத்தி பேசுறான், திடீரென்று தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொல்றானே, அதுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். சம்பந்தம் இல்லையான்னு கேட்டா இதை இறக்கினது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக்கு, நாம கிடையாது. ரப்புல் ஆலமீன் இறக்குற நேரத்தில் சம்பந்தம் இல்லாம இறக்குவானா? தொடர்பு படாம இறக்குவானா? திட்ட தெளிவான ஒரு தொடர்பை அல்லாஹ் தஆலா வைத்து தான் இறக்கி இருக்கிறான். அதை பின்னால் சொல்லும் போது உங்களுக்கு அந்த ரெண்டுக்கும் உரிய விளக்கம் தெரிந்துவிடும்.
இப்ப அனாதைகள் பற்றிய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல பல சந்தர்ப்பங்களில் அனாதைகளை பற்றி பேசுகிறான். அனாதைண்டா யாரு, ஏழைண்டா யாரு, அவங்களை எப்படி எல்லாம் கண்காணிக்கணும் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களில் பேசுகிறான். நமக்கு மத்தியில நாம அனாதைகளை எப்படி வச்சிருக்கிறோம் தெரியுமா? ஒரு அனாதை புள்ள வருவான், திங்கிறதுக்கு வழி இல்லைன்னு வருவான், சாப்பிடுறதுக்கு காசு இல்லைன்னு வருவான், படிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு வருவான். நம்மாக்கள் என்ன செய்வாங்க? 100 ரூபாய் 200 ரூபாய் காசை கொடுத்து இந்த அப்பா ஏதாவது பண்ணிக்க. அவன் கடையா ஏறி பிச்சை வாங்கி சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறவனா இருந்தாலும் சரி, படிக்கிறவனுக்கு வழி இல்லாம இருக்கிறவனா இருந்தாலும் சரி, கடையா ஏறி பிச்சை வாங்கி வாழ்றானே தவிர நம்ம சமூகத்தில் அவனுக்குன்னு சொல்லி இதுதான் அவர்களுக்குரிய ஒரு செயல்பாடு என்று சொல்லி நாம யாராவது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கொடுக்கிறது கிடையாது. இதனால ஏற்படுற விளைவு என்ன தெரியுமா? நம்ம சமுதாயத்தில் நிறைய சகோதரர்கள் இன்றைக்கு இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் கிறிஸ்தவ மதம் அதிகமாக பரப்பப்படுகிறது. வேகமாக பரவக்கூடிய மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. காரணம் என்ன? கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு பண்பு என்ன தெரியுமா? மதத்தை பரப்புவதற்காக எதுனாலும் பொய் சொல்லலாம். மதத்தை பரப்புறதுக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில பொய் சொல்லி மதத்தை பரப்ப கூடாது. இஸ்லாத்துல எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லது சொல்லல, இருக்கிறத சொல்லித்தான் சொல்லணுமே தவிர நாமளா இட்டுக்கட்டி மதத்தை பரப்பலாமா? நாமளா இட்டுக்கட்டி பரப்ப கூடாது. ஆனா கிறிஸ்தவ மதத்தில் எப்படி தெரியுமா? நைட்டு இந்த சேட்டலைட் டிவி தெரிஞ்சா பார்த்து பாருங்க, இரவு முழுக்க இந்த இந்தியாவினுடைய சேனல்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய ஜெப கூட்டங்கள் ஒளிபரப்பாகும். அத்தனையும் என்ன போகும் தெரியுமா? அப்படியே கண்ணை பொத்தி பிடிச்சுக்கிண்டு ஒரு பொம்பளை பேசிக்கிட்டு இருப்பா. இங்கிலீஷ்ல பேசினா தமிழ்ல மொழியாக்கம் பண்ணுவாங்க, அரபில பேசினா தமிழ்ல மொழியாக்கம் பண்ணுவாங்க. மொழியாக்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு, வேக வேகமா மொழியாக்கம் பண்ணுவாங்க. அதுல என்ன சொல்லி தருவான் தெரியுமா? குருடன் பார்க்கிறான். எங்க ஜெப கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா குருடன் பார்த்து விடுவான், செவிடன் கேட்டு விடுவான், ஊமைக்கு வாய பேச வச்சிருவோம். என்னெல்லாம் சொல்லி தருவான்? மதத்தை பரப்புறதுக்காக திடீர்னு காலை நொண்டிக்கிண்டு ஒருத்தன் வருவான். வந்து முடிய பால் தினகரன் ஒருத்தர் இப்ப செத்து போயிட்டான். இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிறிஸ்தவ மத போதகர். அந்த ஜீசஸ் கால் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் அவங்க தான் நிர்வகிச்சாங்க. அவன் புரோகிராம் செஞ்சாண்டா எப்படி இருக்கு தெரியுமா? புரோகிராம் நடந்துகிட்டு இருக்கலையே இன்னும் காலை நொண்டிக்கிட்டு ஒருத்தன் வருவான். எனக்கு பிறவியிலேயே கால் ஊனும், அப்படியா? இயேசு உனக்கு சுகத்தை தருவாராக என்று சொல்லி காலை பிடிச்சி தடவி விட்டாருண்டா அப்படியே நடந்துகிட்டு போவான். பாத்தீங்களா? இயேசுட பேரை சொல்லி அவர் தடவி விட்டாரு, உடனே கால் லேசாயிடுச்சு. கண்ணு தெரியலான்னு வருவான். இயேசு உனக்கு சுபீட்சத்தை தருவார் என்று கண்ணை தொட்டு விட்டுட்ட கண்ணு சுகமா போயிரு என்று சொல்லி குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், நொண்டியன் நடக்கிறான், ஊமையன் பேசுகிறான் சொல்லி இப்படியே மதத்தை பரப்பக்கூடிய ஒரு சித்தாந்தம் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. இங்க நம்ம நாட்டிலேயே இந்த ஜாயலையை தாண்டி பாருங்க, நிறைய போஸ்டர் ஓட்டி இருப்பான். ஜெப கூட்டம், குருடர்களுக்கு பார்வை தரப்படும், செவிடர்களுக்கு காது கேட்க வைக்கப்படும். என்னமோ டாக்டர் மாறி வச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் ஜெபத்தினாலே எல்லாத்தையும் செஞ்சிருவோம் சொல்லி போஸ்டரை ஒட்டி ஒட்டி மக்களிடத்தில் பரப்பக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? மிஷனரிகள் மூலமாக அனாதை பிள்ளைகளுக்கான உதவிகள் நிறைய செய்யக்கூடிய மிஷனரிகள் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. அனாதை பிள்ளைகளை அவர்கள் எடுத்து தத்தெடுத்து வளர்த்து அவங்களுக்கு படிப்பு கொடுத்து யூனிவர்சிட்டி வரைக்கும் அனுப்பி அவர்களை அப்படியே கிறிஸ்தவமயமாக்கி இறுதியில் ஒரு தெளிவான ஒரு கிறிஸ்டியனாக அவர்களை மாற்றி விடுகிறார்கள். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த வறுமை என்பது உங்களை குஃபருக்குள் இட்டு செல்லும். ஒத்தனை காசு இல்லைன்னு வைங்க, காசு இல்லைன்னு சொன்னா குஃபருக்கு போறதுக்கு கூட தயங்க மாட்டான். காசு இல்லைங்கிறதுக்காக உடனே காசு கேட்டு கொடுக்கலன்னு வைங்க, நான் காவிரா போயிட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்கு கூட வெக்கம் இல்லாம சொல்லிட்டு போயிடுவான். காரணம் என்ன? காசு தேவை மனுஷனுக்கு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சூரத்து நிசாவுல ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்போது சொத்துக்களை பங்கிடுவதை பற்றி பேசுகிறார். நல்ல காசு பணத்தை வச்சிருக்கிறாரு, ரொம்ப கோடீஸ்வரரா இருக்கிறாரு, சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க. மூத்த பிள்ளைக்கு இந்த பில்டிங், ரெண்டாவது பிள்ளைக்கு இந்த கடை, மூணாவது பிள்ளைக்கு இந்த வேனு, இப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வைங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த இடத்திற்கு அனாதைகள் யாராவது வந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? சொத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அனாதை புள்ளையொத்தன் வர்றான், இல்லாட்டி திங்க இல்லாத ஒருத்தன் வர்றான். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நாம் என்ன செய்வோம்? இப்படி ஒருத்தன் வந்தான்னா
நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? இந்த நேரம் பார்த்து சனியன் வர்றானே, நாம் அப்படித்தான் நினைப்போம். இந்த நேரம் பார்த்து இவன் வர்றானே, சொத்து பிரிக்கிற நேரத்துக்காக வரனே, இப்ப இவன் வந்துட்டு என்ன யோசிப்பானோ, இந்த எண்ணம் தான் நமக்குள்ள வரும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, வைதா ஹதரல் கிஸ்மத்து உலில் குர்பா வல் யதாமா, உங்களிடத்தில் நீங்கள் சொத்துக்களை பிரிக்கின்ற நேரத்தில் அவில் மசாக்கின், நீங்கள் சொத்துக்களை பிரிக்கும் போது ஏழைகளோ அல்லது யத்தீம்களோ அனாதைகளோ உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஃபர்சுகூஹும் மின்ஹு வகூலு லஹும் கௌலன் மஅரூஃபா. நீங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி, சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்துருங்க. சொத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அனாதை புள்ள ஒருத்தன் வர்றான், அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? நமக்குள்ள நாம சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாய்க்கு வா, நல்ல நேரத்துக்கு நீ வந்த, இந்தா எடுத்துக்கிட்டு போ. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வகூலு அவர்களிடத்தில் கௌலன் மஅரூஃபா, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். எடுத்து கொடுத்துட்டு, இந்த டைம் பார்த்து வந்துட்டியடா, நீ வந்ததுனால எங்க சொத்துல வேற உனக்கு பங்கு தர வேண்டி வந்துச்சு, இப்படி மனசுல வெறுக்காம, மனசுக்குள்ள நினைக்காம, அவன்கிட்ட சொல்லாம, நல்ல நேரத்துக்கு வந்தப்பா, அல்லாஹ் சொன்ன மாதிரி தர வேண்டி வந்துச்சு, நீ வராம விட்டு இருந்தா நாங்களாம் சொத்தை பிரிச்சுட்டு எங்கட பாட்டுக்கு போயிருப்போம், இப்படி நினைச்சுக்கிண்டு அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அனுப்புங்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொத்துக்கள் பிரிக்கும் போது அனாதைகள் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசும்போது இந்த செய்தியை சொல்லுகிறான். சொல்லிட்டு தொடர்ச்சியா என்ன சொல்றான் தெரியுமா? நல்ல மனுஷங்கடா யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நல்லவங்கடா இஸ்லாத்தை பொறுத்தவரையில, இஸ்லாம்ங்கிறது கடவுளோட தொடர்பான ஒரு மார்க்கம் மட்டும் கிடையாது. இஸ்லாம் எப்படி இல்ல, வெறுமனே கடவுளை நினை, மனிதனை நினை, கடவுளை மற என்ற ஒரு தத்துவத்தை இன்றைய உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனை பற்றி கவலைப்படுவதற்கு யாரும் தயார் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்யறான் தெரியுமா? கடவுளுக்காக எவ்வளவு நாளும் கொட்டுறதுக்கு ரெடி. தெவட்டக்கால போய் உண்டியல்ல எவ்வளவு நாளும் போடுவான், அல்லது இங்க இருந்து நாகூருக்கு போய் நாகூர்ல உண்டியல்ல எவ்வளவு நாளும் போடுவான். ஒரு ஏழை பாலைக்கு கொடுக்கிறதுக்கு யோசிப்பான். உண்மைதானே? இந்த சினிமா இசையமைப்பா ஏஆர் ரஹ்மான் ஒரு கிறுக்கன் இருக்கான் தெரியுமில்ல, ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி நாகூர் தர்காக்கு போனான். ஏன் கிறுக்கன் சொல்றோம்? கிறுக்கன் செய்யற வேலையை தான் அவன் செஞ்சிருக்கிறான். ஏன் வளமலை செய்யற வேலையை 4-5 நாளைக்கு முன்னாடி போய் என்ன செஞ்சான் தெரியுமா? நாகூர் தர்காவுல போய், அவர் இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் அந்த தர்காவுல உள்ள சமாதி தானா. நாகூர் ஆண்டவர் ஃபேமஸ் ஆனதான் அவர் இந்த அளவுக்கு வந்தானா. அதனால என்ன செஞ்சான் தெரியுமா? தங்கத்தினால ஒரு விசிடியை செஞ்சு அந்த உண்டியல்ல போட்டுட்டு வர்றான். விசிடி இருக்குல்ல, விசிடிய தங்கத்துல செஞ்சு உண்டியல்ல போட்டுட்டு வர்றான். எதுக்கா? இந்த அளவுக்கு என்ன வச்சிருக்கீல்ல, அவனா வச்சான். இதுக்கு முன்னாடி ஒரு சந்தர்ப்பம் தெரியுமில்ல, ஆஸ்கார் விருது கிடைச்ச முடிய 2 கையில விருது கிடைக்குது, ஒரு கையில இல்ல 2 கையில கிடைக்குது. கிடைச்சதோட அங்க வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டான்? எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ட்டான். இவன் ஆஸ்கார் விருது கிடைச்ச முடிய விருதை கையில எடுத்துட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு. அப்ப சென்னையில உள்ள மௌலவி பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? பார்த்தீர்களா ஏஆர் ரஹ்மானுடைய ஈமானின் பலத்தை? என்ன ஈமான் பலமா? ஆஸ்கார் விருது கிடைச்சு கூட எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லிட்டான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டானா. என்ன அர்த்தம்? சினிமாவுல மூதேவி அவ்வளவு வேலையை செஞ்சு இவ்வளவு பிரச்சனை பட்டு கிடைச்சிருக்குது. அதுல வேற வியாக்கியானம். அல்லாஹ் அவருக்கு ஒரு கையில் தானாம் கொடுக்க நினைத்தான் ஆஸ்கார. ஆனா ஏன் 2 கையில கொடுத்தான் தெரியுமா? ஒரு கையில கொடுத்தா ஒரு கை சும்மா இல்ல இருக்கு. ஏஆர் ரஹ்மான் ஏமாத்தின மாதிரி யாரும் இல்ல. அதுக்கு தான் 2 அவார்ட கையில கொடுத்து விருதை கொடுத்தானா அல்லாஹ் தஆலா. இவர் கையில எடுத்ததோட எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு தமிழ்ல சொன்னானா. பாத்தீங்களா ஏஆர் ரஹ்மான் ஈமான் உறுதியப்பா. ஈமான் உறுதி என்ன? நாகூர் தர்கால கொண்டு போய் சீடி தங்கத்துல சீடி செஞ்சு போடுறதா ஈமான் உறுதி. இத 4 ஏழை பாலைக்கு கொடுத்திருந்தா சரியா இருக்குமா இல்லையா? அத பத்தி யோசிச்சானா? நாமளாவது யோசிக்கிறோமா? நாமளும் யோசிக்கிறது இல்ல, கொடுக்கிறவனும் யோசிக்கிறது இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, நல்ல மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், வயுதீமுன தாமலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. நல்ல மக்களாக இருந்தால் அல்லாஹ்வை நேசித்ததற்காக அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நிறைய செலவு செய்வார்கள், உணவளிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், நல்ல மக்களாக இருந்தா அவங்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்வார்கள். இன்றைக்கு நம்ம சமூகத்தை எடுத்துக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் நானும்
அனாதைகளை ஆதரிப்பவர்களும் எப்படி இருப்போம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்படி கையை காட்டி நானும் அனாதைகளை ஆதரிப்பவனும் நாளை மறுமையில் இப்படி இருப்போம் என்று சொல்லி இந்த விரலையும் பக்கத்தில் வச்சு காட்டுறாங்க. இவ்வளவு நெருக்கமாக இருப்போம். ஏன் நெருக்கமாக இருப்போம்? அனாதைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு சமூகத்தால் புறக்கணிக்கப்படுவார்கள். வாப்பா இல்லாத புள்ளதானே, அடிச்சாவது கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ள வாப்பா இருக்கிற புள்ளைக்கு கன்னத்துல அடிச்சா வாப்பா கார வந்து நிக்கிறாரு, ஏன்டா என் புள்ளைக்கு அடிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. அனாதை பிள்ளைக்கு வாப்பா இல்லாத புள்ளடா கொடுத்துட்டு போயிலே பாரு அப்படிங்கிறாங்க. யார் அடிச்சா கேட்க பார்க்க நாதி இல்ல. அனாதைண்டா என்ன அர்த்தம்? நாதி அற்றவன் என்று அர்த்தம். கேட்க பார்க்கறதுக்கு ஆள் இல்ல, எதனாலும் செய்யி. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு கேட்டா, நீங்க இந்த ஏழைகளையும் அனாதைகளையும் புறக்கணிக்காமல் அவர்களுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும். செலவழிக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? கொடுத்து போட்டு சொல்ற வார்த்தை எப்படி இருக்கணும்? அதை இன்னொரு வசனத்துல அல்லாஹ் இன்னும் தெளிவாவே சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்னமா நுதைமுக்கும் லிவஜில்லா, நாங்க இதை தந்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஒரு ஏழைய கூப்பிடுறிய, ரமலான் தானே, கூப்பிட்டு அல்லது ஒரு அனாதைய கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றிய, கொடுத்துட்டு ஏய் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நல்லா வச்சுக்க, காசு அருமை உனக்கெல்லாம் தெரியுமா? நம்ம அப்படித்தானே காசு கொடுக்கிறது. காசு கொடுக்கல எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? காசு ஓன் காசா நீ கொடுக்கிற, காசு கொடுக்கல என்னமோ இவர் சம்பாதிச்சு அப்படியே மூட்டையா இவர் கட்டின மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு அட்வைஸ் வேற. என்ன அட்வைஸ்? காசு அருமை தெரியுமா? இன்றைக்கு டாலர் மதிப்பு தெரியுமா? ரூபாட மதிப்பு தெரியுமா? அதை பத்தி எல்லாம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தந்திருக்கேன், 10,000 ரூபாய் தந்திருக்கிறேன், ரொம்ப கவனமா யூஸ் பண்ணிக்க, காசு அப்படி இப்படி காசை பத்தின ஒரு விளக்கமே சொல்லிட்டு என்னமோ அவன் காசை முன்ன பின்ன பார்க்காதவன் மாதிரி, இன்னைக்கு தான் காசை பார்க்கிற மாதிரி, இப்பதான் பிறந்து வந்தவன் மாதிரி அவன்கிட்ட காசுக்கு விளக்கம் சொல்றது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி சொல்றானா? காசை கொடுக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வியாக்கியானத்தை சொல்லி, ஏன் கொடுக்கறதுல என்ன வருது தெரியுமா? நாங்க சம்பாதிச்ச காசு தானே. உண்மையிலே நாம சம்பாதிச்ச காசா? நிதர்சனமா யோசிச்சு பாருங்க. 1 கோடி ஒருத்தன்ட்ட இருக்குதுன்னா 1 கோடியில 5 ரூபாய் காசாவது நீங்க சம்பாதிச்ச காசா? நம்ம காசா? நம்ம முயற்சியால வந்ததா? முயற்சியால வந்ததில்ல. பணம் என்பது முயற்சியில் கிடைப்பதல்ல, அல்லாஹ்வா தர்றது. அதுக்கு என்ன நிதர்சனம்? சில ஆக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா படிச்சிருப்பான், பட்ட படிப்பு வரைக்கும் படிச்சிருப்பான், எவ்வளவு பெரிய அந்த டாக்டரேட் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான், ஒவ்வொரு துறையில கலாநிதி பட்டம் வாங்கியிருப்பான், ஆனா தொழில் இல்லாம கஷ்டப்படுவான். பாக்குறீங்களா? படிப்புன்னா படிப்பு, உலகத்தில் இல்லாத படிப்பு எல்லாம் படிச்சிருப்பான், எல்லா யூனிவர்சிட்டிலையும் போய் படிச்சிருப்பான், பெரிய படிப்பாளி அறியப்பட்டிருப்பான், ஆனா காசு இல்ல. ஆனா பணக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கால்வாசி பணக்காரன் படிப்பால முன்னேறினவனா? ஒரு பில்கேட்ஸ வேணும்னா காட்டலாம், ஒரு பில்கேட்ஸ வேணும்னா, கார்லஸ் ஸ்லிம் வேணும்னா அவன் மூளையை பயன்படுத்தி அவன் கம்ப்யூட்டர் நாலேஜால அவன் முன்னுக்கு வந்தான் அப்படின்னு காட்டலாம். அது அறிவால கிடையாது, அது அல்லாஹ் கொடுக்கிறது தான். நாலேஜ பயன்படுத்தி உழைச்சாண்டாவது சொல்லலாம். இதே நேரத்தில் முக்கால்வாசி பேர் எடுத்தீங்கன்னா படிச்சவங்க தான் பணக்காரங்களா இருக்கிறாங்களா? பணக்காரங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, வேலை பார்க்கிற அத்தனை அவங்கள்ட்ட வேலை பார்க்கிறாங்க எடுத்து பாருங்க. வேலை பார்க்கிறவன் ரொம்ப படிச்ச இன்டெலிஜென்டா இருப்பான், ஆனா முதலாளி கணக்கு பார்க்க கூட தெரியாத ஆளா இருப்பாரு, ஆனா அவர் தான் முதலாளி. முதலாளி எப்படி இருப்பாரு? ஒண்ணுமே தெரியாத முட்டாளா இருப்பாரு. வேலை செய்யறவன் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே வேலை செய்யற அத்தனை பேரும் பெரிய பெரிய படிச்சாக்களா இருப்பாங்க, முதலாளிக்கு ஒன்றும் தெரியாது. அதுதான் அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு விளங்குது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மகிட்ட என்னதான் காசு இருந்தாலும் அந்த காசு நமக்குரியதல்ல, அது அவன் தந்தது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க காசை கொடுக்கல என்ன சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? அனாதைகளுக்கு உதவணும்னு ஆசை இருக்குதா? உதவ போறீங்களா? உதவ போக்கல என்ன சொல்லி கொடுக்கணும்? இன்னமா நுதைமுக்கும் லிவஜில்லா, நாங்கள் இந்த பணத்தை தருவது, இந்த உதவியை செய்வது அல்லாஹ்க்காகத்தான். அதை சொல்லி கொடுங்க. கொடுக்கல அல்லாஹ்க்காகத்தான்பா தர்றேன், வேற யாருக்கும் தரல அப்படி சொல்லி கொடுக்கணும். சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், லா நுரீது மின்கும் ஜஸான் வலா சுக்கூரா, உங்ககிட்ட எந்த ஒரு பிரதிபலனையும் எந்த ஒரு நன்றி உபகாரத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. காசு கொடுக்கல எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணும். ஏழைக்கு கொடுத்தாலும் சரி, அனாதைக்கு கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட அது இருக்குதா? காசு கொடுக்கல என்ன நினைச்சு கொடுப்போம்? காசு கொடுத்துட்டோம் இல்ல, நம்மளை கண்டா ஹாஜியார் வாராரு, சாரத்தை கட்டிக்கிட்டு போவான்,
முழங்கால் தெரியறதுக்கு சாரத்தை கட்டிட்டு போவான். 10,000 ரூபாய் கொடுத்து ஆஜியாரை கண்டுட்டா உடனே சாரத்தை கட்டி கீழே விட்டுருவான். கட்டிட்டு போன அப்படி விட்டுட்டு ஆஜியார் மரியாதையா. எதுக்கு மரியாதை? ஆஜியாருக்கு மரியாதை. 10,000 ரூபாய் தந்தாருல்ல, அல்ல ஒரு 20,000 ரூபாய் காசு கொடுத்துருப்பாரு. அவரை கண்டு அப்படி கொஞ்சம் கையை கட்டி நிக்கிறது, வாங்க ஆஜியாருங்கிறது, அப்படி கொஞ்சம் சிரிக்கிறது, அவருக்காக கொஞ்சம் வளைகிறது. இதுக்காகத்தான் காசை கொடுக்க சொல்றானா? அல்லாஹ் சொல்றான், கொடுக்கும் போதே எப்படி சொல்லி கொடுங்க, அல்லாஹ்க்காகத்தான் தர்றேன், நான் எந்த பிரதிபலனை உனக்கிட்ட எதிர்பார்க்கல, கையை கட்டி நிக்கணும்னு எதிர்பார்க்க. கொடுத்ததோட அவனை மறந்துடணும் அர்த்தம். கொடுத்துட்டோமா, கொடுத்ததோட அவனுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லையே, அது நம்ம காசே இல்ல. நம்ம காசா? அல்லாஹ் தந்ததுல இருந்து கொடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். கொடுத்ததோட மறந்துருங்க, தொடர்பு வைக்காதீர்கள் என்று சொல்லி, அவனிடத்திலிருந்து வேறொன்றையும் எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே போல சொல்லிட்டு அவங்க தொடர்ச்சியாக சொல்றவங்க சொல்லுவாங்களா, நல்லவங்களா, இதெல்லாம் யாருக்குரிய சட்டம்? நல்ல காசுக்காரனுக்குரிய சட்டம். கொடுத்துட்டு அவர்கள் சொல்லுவார்களாம், இன்னா நகாபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, நாங்கள் நாளை மறுமையிலே நெருக்கடியும் கடினமும் மிக்க அந்த நாளை பயப்படுகிறோம். எதுக்கு காசு தர்றோம்? நாளைக்கு மறுமையில நாங்க தப்பிக்கணும். உனக்கு காசு தந்து உலகத்துல ஃபேமஸ வாங்கி ஆஜியாருன்னு நீ எனக்கு முன்னாடி கையை கட்டி நின்று போயிருவப்பா. நாளைக்கு மறுமை நாள்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்காத. எனக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் கடவுளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான் தெரியுமா? அனாதைகளையும் கடவுளையும் ஒப்பிட்டு பேசுற நேரத்தில் மனிதண்ட தன்மை என்ன தெரியுமா? மனுஷனுக்கு ஒரு அடிப்படையான லாஜிக்கலி ஒரு தன்மை இருக்குது. கண்ணியம் என்ன கண்ணியம் நினைப்பான் தெரியுமா? படிப்பை கண்ணியமாக நினைக்க மாட்டார்கள். நாம் அப்படி கண்ணியம்னு நினைச்சாலும், என்னதான் பெரிய படிப்பு படிச்சாலும் அவன்கிட்ட காசு இல்லைன்னு வைங்க, மதிப்பாங்களா? மதிக்க மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், என்ஜினியரா இருக்கட்டும், மற்ற ஆளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அவன்கிட்ட காசு இல்லைண்டா யாராவது மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்டா, காசு தான் நம்பிக்கை. காசு இல்லைண்டா எவனுமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு அவநம்பிக்கை அவனுக்கு உண்டாகிறது. அப்படித்தானே மனசுன்னு சொல்லுது. ஒரு இல்லாதவன்ட்ட போய் காசு எவ்வளவு வேணும்னு கேட்டு பாருங்க, காசே இல்ல. இல்லாதவன்ட்ட போய் உனக்கு எவ்வளவுப்பா காசு வேணும்னு கேட்டு பாருங்க, காசு இல்லாத நேரத்தில் என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகனுக்கு முன்னால் ஒரு ஆறு, ஒரு ஆற்றுல தங்க ஆறு ஓடிக்கொண்டிருந்தால் கூட இன்னொன்று வேண்டும் என்று தான் நினைப்பான். தங்கத்துல ஒரு ஆறே ஓடுது, ஆறு தான் ஓடுது. ரசூலுல்லாஹ் குளம் என்று சொல்லல, கிணறு என்று சொல்லல, கடல் என்று கூட சொல்லல, எல்லாமே நிக்கிறது தானே. ஆறு மட்டும் தானே வந்துகிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் வந்துகிட்டே இருக்கிறத சொல்றாங்க. ஆறு புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆறு நிறைய தங்கம் ஓடும். அப்படி ஓடுற நேரத்தில் போய் போதுமா கேட்டு பாருங்க, இன்னொன்று இருந்தா நல்லா இருக்கும். மனுஷன் இயல்பு என்ன? ஒரு தங்க ஆறு இருந்தாலே இல்லாத நேரத்தில் போய் கேட்டு பாருங்க, காசே இல்ல, திங்கிறதுக்கு வழி இல்ல, நோம்பு திறக்கிறதுக்கு காசு இல்ல. அவர்கிட்ட போய் சரிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கிற, உனக்கு எவ்வளவு தந்தா உனக்கு தொழிலுக்கு சரி வரும், நீ எவ்வளவு தந்தா சரியா செஞ்சுக்கிருவ அப்படின்னு கேட்டு பாருங்க. 10,000 ரூபாய் தான் செஞ்சுக்கிடலாம். 10,000 ரூபாய் காசு வந்தீங்கன்னா பேமெண்ட்ல கடை போட்டாவது என் தொழிலை செஞ்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி 10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டு ஒரு 10 நாள்ல போய் தொழிலெல்லாம் நல்லா போகுதா, எப்படி நல்லா இருக்கிறியா கேட்டு பாருங்க, எல்லாம் நல்லா போகுது ஆஜி, இன்னொரு 5,000 ரூபாய் இருக்கும்னு வைங்களேன், எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷன் இயல்பு என்ன? இல்லாத வரைக்கும் தான் போதும் என்ற மனப்பான்மை. இருந்துட்டு என்று சொன்னா இன்னும் வேண்டும் என்று தான் நினைப்போம். இது எது வரைக்கும் தெரியுமா? கபருக்கு போறதுக்கு வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்தை பத்தி சொல்லி காட்டுறான். சொர்க்கத்திலேயும் இது மாதிரி சிலது நடக்கும். சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் ஆதமுடைய மகனை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா போட்டுருவானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. போட்டதுக்கு பிறகு ஆதம் வாங்கிட்ட சொர்க்கத்துக்குள்ள போயாச்சுல்ல, சொர்க்கத்துல வச்சு கேட்பானா, உனக்கு என்னப்பா வேணும், எது வேணுமோ எடுத்துக்க, எதுனாலும் கிடைக்கும். சொர்க்கம் தானே. சொர்க்கம் என்ன அர்த்தம்? சொர்க்கத்தினுடைய செட்டிங் எப்படி இருக்கும்னு கேட்டா, சூரியனும் இல்ல, சொர்க்கத்துல சூரியன் கிடையாது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? சொர்க்கத்துல சூரியன் இல்ல, அதுக்குன்னு சொல்லி ரொம்ப குளிராவும் இருக்காது, ஏர் கண்டிஷன் போட்ட மாதிரி இருக்கும். அல்லாஹ் தஆலா ஊட்டி கொடைக்கானல்ல அப்படி ஏர் கண்டிஷன் போட்டு வச்சிருக்கான்ல, அது மாதிரி இருக்கும். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பானா, உனக்கு என்ன வேணும்? சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறவன்ட்ட என்ன வேணுமா? நீ என்ன உலகத்துல சொன்ன? எது கேட்டாலும் கிடைக்கும் தானே சொன்ன. அல்லாஹ் எப்படி ஆர்குமெண்ட்? நீ எது கேட்டாலும் கிடைக்கும் தானேப்பா சொன்ன. எனக்கு எது கேட்டாலும் கிடைக்கணும். சரி உனக்கு எது கேட்டாலும் கிடைக்கும்,
சொர்க்கத்துல நான் இருக்கிற கேளு உனக்கு தர்றேன் அப்படிமா. மனுஷன் எதை கேட்பான் தெரியுமா? மனுஷன் பண்பு என்ன தெரியுமா? என்னதான் அட்டையை தூக்கி மெத்தல வச்சாலும் அது திருப்பி குப்பைக்குள்ளதான் போகும். மனுஷன் பண்பு தானே. என்னதான் கொண்டு போய் நீங்க அமெரிக்காவுக்கு கூட்டு போய் உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு பாருங்க. ஸ்ரீலங்காக்காரன் அமெரிக்காவுக்கு போனாலும் சோறு தான் வேணும் அவனுக்கு. உண்மைதானே? அல்லது ரொட்டி பராட்டா தான் வேணும். இல்லாட்டி பானூர் ராத்தல் கிடைக்குமான்னு தான் கேட்பான். இல்லாட்டி கட்ட சம்பல் கிடைக்குமான்னு தான் கேட்பான். அங்க அவன் என்னதான் பீஸா பர்கரை வச்சிருந்தாலும் சரிப்பட்டு வருமா? சரிப்பட்டு வராது, எடுபடாது. ஏன்? நாம் அப்படித்தான். அந்த ஏரியாக்காரனுக்கு அதுதான் சரிப்பட்டு வரும். சும்மா போறதுக்கு ஃபன்னுக்கு சாப்பிட்டு வர்றது வேற. வளமையில அவன் சாப்பிடுற சாப்பாட்டையே சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அது மாதிரி அல்லாஹ் தஆலா மூசா நபியை கொடுத்து கேட்டானா இல்லையா? மூசா நபியை கூட்டத்துக்கு மண்ணு சல்வாவை இறக்கி கொடுத்தான். வானத்துல இருந்து மண்ணு சல்வாவை இறக்கி கொடுத்து சாப்பிடுங்கடான்னு சொல்லி கொடுத்தா நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நாள் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சொர்க்கத்துல சாப்பாடு அது. அதை சாப்பிட்டுட்டு மூசாவே இது என்ன சாப்பாடு? இது சொர்க்கத்துல சாப்பாடு யாருக்காவது கட்சி போகுமா? நமக்கு கட்சி போகும். ஒரு வளமல திங்கிற ஒரு சாப்பாடு உலகத்துல சாப்பாடு வெறுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொர்க்கத்துல சாப்பாடு வெறுத்து போகுமா? நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் இவர மூசாவே சாப்பாடு சரியா இல்லையா, டேஸ்டா இல்லையப்பா, எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த வெள்ளைப்பூடு வெள்ளரிக்காய் இதான் வேணும்னு கேட்டான். ஏன்? இது அட்டையை தூக்கி மெத்தையில வைக்கிறேங்கிறது. எங்க கொண்டு வச்சாலும் அதைத்தான் கேட்பாங்க. சொர்க்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு என்ன வேணுமா, எது வேணும்னாலும் தருவேன்னு சொல்லியிருக்கல. அப்ப எது கேட்டாலும் நீ தரணும். சரி கேளு, நான் தர்றேன். விவசாயம் செய்வதற்கு ஒரு நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் ஐயான்னு சொல்லி படிப்பான்ல, அந்த கவிதை படிப்பாங்க. அது மாதிரி விவசாயம் செய்வதற்கு ஒரு நிலம் வேண்டும். அப்படியா? அல்லாஹ் தஆலா மறுக்க மாட்டான். வெஸ்டிகே கேட்பான், உலகத்துல தந்துட்டேனடா, வேண்டிய மட்டும் விவசாயம் செஞ்ச, கஷ்டப்பட்ட, ஏர் இழுத்த, இதெல்லாம் செஞ்ச, இங்க வந்ததுக்கு விவசாயம் அப்படின்னு கேட்பானா? மனுஷன் சொல்லுவான் தெரியுமா? நீ என்ன சொன்ன? அல்லாஹ்வோட ஆர்குமெண்ட் அதெல்லாம் ஏழு. சொர்க்கம்ங்கிறது எப்படி தெரியுமா? அதான் சொர்க்கம். அல்லாஹ்ட்ட அப்படி பேசலாம், இங்க பேசலாம். இங்க ஜட்ஜோட போய் பேசலுமா? செப்டம்பர் 5க்கு ஹைகோர்ட்ல வழக்கு, ஜட்ஜுக்கு போன் போட்டு பேசினான்னு சொல்லி, புரியுதா? உலகத்துல ஏழாது, அங்க வேணுமா? அல்லாஹ்வோட ஜட்ஜ்மெண்ட் பண்ண அப்படி பேசிக்கலாம். சொர்க்கத்துக்கு போயிட்டானா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி மாட்டிட்டான்னு வைங்க, மூச்சு பேச்சு கிடையாது. முன்னாடி மூச்சு காட்டலுமா? சொர்க்கம் ஆயிட்டா அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுருவான். அப்ப கேட்பான், அல்லாஹ் கேட்கிறானா, உனக்கு தான் உலகத்துல எல்லாத்தையும் தந்துட்டேனப்பா, இங்க வந்துட்டு எதுக்கு இதை கேட்கிற? நீ என்ன சொன்ன? கேட்டதெல்லாம் கிடைக்கும் சொன்னியா இல்லையா? அப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கணும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுக்கு ஒரு நிலத்தை கொடுப்பான். விவசாயம் செய்யறதுக்கு ஒரு நிலத்தை கொடுப்பானா? இவர் என்ன செய்வாரு? நல்லா ஏரெல்லாம் பூட்டிக்கிட்டு விவசாயம் செய்யணும் இல்ல, இப்ப சேத்துக்குள்ள இறங்கணும் இல்ல, இறங்கி விவசாயத்தை செய்வாரு. நெல்ல தூவாருன்னு வச்சுக்கிறீங்க. அந்த காட்டுல அது இந்த காட்டுல நெல்லு தானே. அப்படி தூவி விட்டாருன்னு சொன்னா, அப்படி இமைக்கிறதுக்குள்ளால, அப்படி கண்ணை பத்தி முடிப்போம்ல, அப்படி இமைக்கிறதுக்குள்ளாக அப்படி விளைஞ்சு மலை மாறி குமிஞ்சிருமா. அப்பதான் தலைக்கு மேல கைய வச்சுக்கிட்டு, அப்படித்தானே நாம கொஞ்சம் ஓவரா அல்லாஹ்வோட பேசிட்டோம் போல் இருக்கு, இப்படி எல்லாம் கேட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் இப்படி விளைஞ்சிருச்சே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆதம்ட மகண்ட வாய மண்ணு தான் நிரப்பும். மண்ணை கொண்டு அப்படி குத்தி விட்டா தான் அமைதியா இருப்பானே தவிர, எவ்வளவுதான் கொடுத்தாலும் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். இதை கேட்டதோட, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் சஹாபாக்களோட வலமலை இருக்கிற ஒருத்தர் கிடையாது. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் அவர் மதீனாவோட ஒட்டி இருக்க ஒரு கிராமத்துக்காரர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சிரிப்பு தாங்க இயலாம இந்த செய்தியை கேட்டதோட ரசூலுல்லாஹ் என்ன சொல்வார்? யார் ரசூலுல்லாஹ், இந்த நடந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆள் இருக்கான்ல, கண்டிப்பா அந்த ஆள் மக்காக்காரன் இல்லாட்டி மதீனாக்காரன் தான் அப்படின்றாரு. ஏன்? மக்காக்காரங்களும் மதீனாக்காரங்களும் தான் அந்த காலத்துல விவசாயம் செய்யறவங்க. இதை கேட்டு ரசூலுல்லாஹ்வுக்கே சிரிப்பு தாங்க முடியாம ரசூலுல்லாஹ்வை கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்து விடுவார்கள். காரணம் என்ன? மனித இயல்பது. எவ்வளவுதான் சொத்து இருந்தாலே, கொடுக்கணும் மனசு இருந்தாலே, கொடுக்க போகல 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வருவோம், 5,000 ரூபாய் கொடுத்தா போதும் தானே. அந்த எண்ணம் வந்து கொடுக்காத சைத்தான் என்ன செய்வான்னா, கையை பொத்தி பிடிச்சிக்க, விரிச்சிடாதேம்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கஞ்சனுக்கும் ஒரு வள்ளலுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? கஞ்சனுக்கும் வள்ளலுக்கும் ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு இரும்பு கவசத்தை மாட்டிக் கொண்டிருப்பவர்களை போல. ஒரு இரும்பு கவசத்தை நெஞ்சில இருந்து கழுத்து வரைக்கும் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். கஞ்சனும் மாட்டி இருக்கிறான், வள்ளலும் மாட்டி இருக்கிறான்னு வைங்க. ஒரு வள்ளல் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில்
அந்த கவசம் அப்படி விரிஞ்சி 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 அப்படி கையெல்லாம் தாண்டி வந்துருமா. கொடுக்கறதுனால அல்லாஹ் ரிலாக்ஸ் ஆக்குறான்னு அர்த்தம். அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அல்லாஹ் ரிலாக்ஸ் ஆக்கி விடுறான்னு அர்த்தம். இதே ஒரு கஞ்சன் கொடுக்காமலே வச்சு பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருப்பான்ல, அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அப்படியே இறுக்கி கொண்டிருப்பான். அது அப்படியே அவனுக்கு இறுக்கிக்கிட்டு போகும், இவனுக்கு விரிந்து கொண்டு போகும். இதுதான் கஞ்சனுக்கும் வள்ளலுக்கும் உள்ள உதாரணம். அப்ப நம்மள்ட்ட காசு இருக்குன்னு சொன்னா, காசு நம்ம காசா? நம்மளது இல்ல. அல்லாஹ்வுடைய பணத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எவ்வளவு என்றாலும் அள்ளி கொடுக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபலம் ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமா. ஃபஅக்ரமா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லாஹ் மனிதனுக்கு நல்ல காசு பணத்தை கொடுத்து மனிதனை அல்லாஹ் தஆலா மரியாதையோட வாழ செஞ்சு இன்பத்தை எல்லாம் வழங்கி சோதிக்கிற நேரத்தில் மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் என்ன எவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கான் தெரியுமா? அப்படி காசு பணத்தை எல்லாம் தந்தா நல்லா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டியாவது இருக்குன்னு வைங்க, வச்சுக்கிட்டு இருந்தா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்காங்க. கேட்டு பாருங்க, ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எப்படி நல்லா இருக்கிறீங்களா, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன நல்லா சூப்பரா வச்சிருக்கான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, ரொம்ப நல்லா இருக்கா சூப்பரா வச்சிருக்கேன் பாரு, அது கொஞ்சம் கொஞ்சம் சூப்பரா வச்சிருக்காங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வச்சிருக்காண்டாவது சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்றுவாரு. இதே நேரத்தில் அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்லி காட்டுறான், அம்மா இதா மபுத்தலாஹு அல்லாஹ் ஃபகதர அலைஹி. அல்லாஹ் தஆலா அவன் சொத்து செல்வத்தை எல்லாம் அளவோட வழங்கி அவனை சோதிச்சுட்டான்னு சொன்னா, ஃபயகூலு ரப்பி அஹானன். அப்ப மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான். உண்மைதானே? காசை கொடுத்து முடிய காசு கையில இருந்தா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சூப்பரா வச்சிருக்கான், அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கல, அல்லாஹ் மேல கண்ணியம் உண்டு, அப்படி கண்ணியம் சொல்லுவாங்க. அல்லாஹ் காசை குறைச்சு 2 கண்டெய்னர் வரலன்னு வச்சுக்கிறீங்களே, அப்படி வச்சு பாருங்க, ஒரு பிசினஸ் கரெக்டா போகுது, 2 கண்டெய்னரை சீஸ் பண்ணிட்டான்னு வைங்க, அல்லாஹ் என்ன பார்த்து இப்படி சோதிக்கிறானே, வருதா இல்லையா? மனசாவு சொல்லுதா இல்லையா? அல்லாஹ் எனக்கு இப்படி கஷ்டத்தை தாரானு வந்துடுறமா இல்லையா? அப்ப காசை தந்தா எவ்வளவு தரும்போது காசு நிறைய இருக்கிற நேரத்தில் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எனக்கு அல்லாஹ் நல்லா கண்ணியமா வச்சிருக்கான்னு சொல்லுது. காசு இல்லாத நேரத்தில் அல்லாஹ் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறது. ஆனா அல்லாஹ் தொடர்ச்சி அதுக்கு பிறகு என்ன சொல்றான்னு கேட்டா, கல்லா விஷயம் அவ்வாறல்ல. அல்லாஹ் போடுறான், அப்பதான் கொண்டாந்து அல்லாஹ் தஆலா ஃபவுண்டேஷன் அடுக்கிறான். என்ன அடுக்கிறான்? விஷயம் அவ்வாறல்ல, பல்லா துக்ரிமூனல் யதீம் வலா யஹாதுன அலா தாமில் மிஸ்கீன். அவர்கள் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறதுக்கான காரணம் என்ன? காசை கொடுத்து முடிய நல்லா இருக்குன்னு சொல்றான், காசை எடுத்து முடிய குறையுதுன்னு சொல்லி கவலைப்படுறான்ல. காரணம் என்னன்னு கேட்டா, விஷயம் அவ்வாறல்ல, நீங்கள் அனாதைகளை மதிப்பதில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதும் இல்லை. ஜகாத்து தான தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பேன்னு சொல்றான். கொடுக்காம இருக்கிறத குறைக்கத்தான் செய்வான். குறைக்கல இருக்கிறவன் எப்ப சந்தோஷப்படுவான் தெரியுமா? இல்லாம போனாலும் சந்தோஷப்படணும்னா அல்லாஹ்வுடைய பயம் இருந்து வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரு, தனக்காக கொடுக்கல, ஊர் பேருக்காக கொடுக்கல, போஸ்ட் அடிச்சு ஒட்டணுங்கிறதுக்காக கொடுக்கல, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கிற நேரத்தில் அவர் ஒரு கஷ்டம் வந்தா சகிச்சுக்கிருவாரு. என்ன சகிச்சுக்கிருவாரு? அல்லாஹ் தந்தான், கொடுத்தேன், இப்ப அல்லாஹ் எடுத்துட்டான், அதனால முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் திருப்பி தந்தா பாத்துக்குருவோம். பார்த்தமா இல்லையா? 2006ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. எத்தனை காசுக்காரன் நடு ரோட்ல வந்து நின்னா? ஒரு 2 செகண்ட் இருக்குமா? ஒரு 2 செகண்ட்ல மாட மாளிகைகளில் இருந்தவர்கள் ஒரு சாரத்துக்கு கை நீட்டினானா இல்லையா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிச்சானா இல்லையா? அல்லாஹ் கொண்டு வந்து விட்டானா இல்லையா? காரணம் என்ன? அப்படி காசு வந்துட்டுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்காம நீ பொத்தி பிடிச்சிக்காத, இரு காற்றுள்ள நேரத்திலேயே தூற்றிக்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா வாரி வாரி வழங்கணும் என்று சொல்லி அந்த மக்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். அதே போல அல்லாஹ் தஆலா 90வது அத்தியாயத்தில் ஒரு செய்தியை சொல்றான். என்ன செய்தி தெரியுமா? இந்த அனாதைகளை ஆதரிப்பதால், கண்டுகொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தாருக்கு நாம் கொடுப்பதால் ஒரு மிகப்பெரிய நலவு நடக்க இருக்கிறது. என்ன நலவு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹதைனாஹு நஜ்தைன், அவர்களுக்கு 2 வழிகளை நாங்கள் காட்டவில்லையா? அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். வஹதைனாஹு நஜ்தைன், அவர்களுக்கு 2 வழிகளை நாங்கள் காட்டவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 2 வழி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் கணவாயை கடக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு 2 வழியை நாங்க காட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு
அவன் கணவாயை கடக்கவில்லை அப்படிங்கிறான். கணவாயை கடக்கலண்டா என்ன அர்த்தம்? கணவாயின்னா ரெண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் கணவா என்று சொல்லுவார்கள். அவன் கணவாயை கடக்கவில்லை. கணவாயிண்டா என்ன தெரியுமா? வமா அதுராக்கமல் அக்கபா. கணவாயிண்டா என்ன தெரியுமா முகம்மதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கணவாய்க்கு விளக்கம் சொல்றான். என்ன தெரியுமா? ஃபக்கு ரகபா. கணவாயிண்டா என்ன? அடிமைகளை விடுதலை செய்யறது, நெருங்கிய உறவுடைய அனாதைகளுக்கும் அல்லது வறுமையில உழலக்கூடிய ஏழைகளுக்கும் பட்டினி காலத்தில் உதவுறது. யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவுறாங்களோ, அனாதிகள்ல பசிய போக்குறாங்களோ, அனாதிகளுக்கு உதவி செய்யறாங்களோ, அனாதிகள்ல கல்வி தேவையை நிவர்த்தி செய்யறாங்களோ, அவங்க நாளை மறுமையில கணவாயை கடந்து விடுவார்கள். யாரெல்லாம் அப்படி உதவவில்லையோ அவர்கள் கண்டிப்பாக கணவாயை கடக்க முடியாது. இஸ்லாத்தை எடுத்துக்கிறீங்க. இஸ்லாத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷல் தன்மை என்ன தெரியுமா? மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு நாம தப்பு பண்ணிட்டோம்னு வைங்க. அடியானுக்கு தப்பு பண்றது வேற, அல்லாஹ்வுக்கு தப்பு பண்றதுன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா பிரயாச்சித்தம் என்ன? அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? மற்ற மதத்தில் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்டியல்ல போய் காசு போடுறது. குற்றம் செஞ்சிருப்பான், 10 கோடி களவெடுத்திருப்பான். சேர்ச்சுக்கு முன்னாடி போய் நின்று ஃபாதர்ட்ட சொல்லுவான், ஃபாதர் நான் 10 கோடி களவெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்படியா? கருத்தர் உன்னை மன்னித்து விடுவார் அப்படின்றான். அப்ப மன்னிப்பு கிடைச்சிருமா? 10 கோடியை களவெடுத்துட்டு ஓடி போய் ஃபாதர்ட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, ஃபாதர் மன்னிச்சுட்டாருன்னா மன்னிச்சாச்சு. அல்லது இந்து மதத்தை எடுத்துக்கிறீங்க. இந்த சீசன் வரும்போது இந்து மதத்துல கோயில்களை நாடு இந்தியாக்கெல்லாம் போறாங்கல்ல. எதுக்கு போறாங்க? ராமேஸ்வரம் போறாங்க, மத்த இடத்துக்கெல்லாம் எதுக்கு போறாங்க? உண்டியல்ல காசு போட தான் போறாங்க. செஞ்ச பாவத்துக்கு உண்டியல்ல போய் காசை போட்டுட்டா, திருப்பதியில போய் உண்டியல்ல காசை போட்டு ஒரு லட்டை சாப்பிட்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். அடி 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 சோத்திரம் கொண்டே இருப்பான். 10 பேரை கொலை செஞ்சிருப்பான். கொலை செஞ்சவனுக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா? திருப்பதிக்கு போய் 10,000 ரூபாய் காசை உண்டியல்ல போட்டுட்டு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஒரு விதமான லட்டு இருக்குது. அதை கவனிச்சுக்கணும். அங்க போனீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு லட்டு இருக்குது. ஒருத்தர் 1 கோடி உண்டியல்ல போட்டாருன்னு வைங்க, அவருக்கு ஸ்பெஷல் லட்டு. அந்த லட்டை எடுத்து சாப்பிட்டுட்டாருன்னா எடுத்த களவு, செஞ்ச கொலை, செஞ்ச குற்றம் எல்லாத்தையும் திருப்பதியார் ஏழுமலையான் மன்னித்து விட்டார். திருப்பதியில ஏழுமலையான் இருக்காரு, அவர் மன்னிச்சுட்டாருன்னு அர்த்தமா. இதுதான் மற்ற மதங்கள் சொல்லக்கூடியது. இஸ்லாம் அப்படி சொல்லுதா? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? எங்க போய் மனித நேயத்தை எங்க கொண்டு இஸ்லாம் திணிக்குது தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தவறுகள்ல, இப்ப நோன்பு வைக்கிற நோன்பு காலத்துல இருக்கிறோம், நோன்பு வைக்க முடியல. ஒரு வயசாளி இருக்கிறாருன்னு வைங்க, நோன்பு வைக்க முடியாத வயதாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், அவங்க நோன்பு வைக்க முடியலன்னா என்ன செய்யணும்? சரியா பார்த்தா கடவுள் என்ன சொல்லி இருக்கனே, உனக்கு நோன்பு வைக்க முடியல, நீ நோன்பு வைக்க முடியல என்று சொன்னா எனக்காக நிறைய துவா கேளு, எனக்கு நிறைய துவா கேளு, அல்லது எனக்காக நிறைய தொழுவு, எனக்காக அப்படி செய் இப்படி செய்யு சொல்லி அல்லாஹ்வை வச்சு தானே பேசிருக்கனே, அல்லாஹ்வை வச்சு பேசல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, யாருக்கு இப்படி நோன்பு பிடிக்க முடியலையோ, வயோதிகர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்குரிய பிராயச்சித்தம் தண்டனை என்ன? வாலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன். யாருக்கெல்லாம் இப்படி செய்ய முடியலையோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அல்லாஹ்க்கு தான் தப்பு செஞ்சிருக்கிறான். நோன்பு பிடிக்கலைங்கிறது யாருக்கு செஞ்ச தப்பு? மனுஷனுக்கு செஞ்ச தப்பா? அல்லாஹ்க்கு செய்யற தப்பு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நோன்பு பிடிக்கவில்லையா, எஸ்எல்டிஜே பள்ளிவாசலுக்கு ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்து விடுங்கள் சொன்னானா? சொல்லல. நோன்பு பிடிக்கவில்லையா, உங்க ஊர்ல இருக்கிற பள்ளிவாசலுக்கு மனாரா கட்டி கொடுங்கள் சொன்னானா? சொல்லல. நோன்பு விட்டு விட்டீர்களா, மற்ற ஏதாவது பள்ளிவாசலுக்கு ஃபேன் வாங்கி கொடுங்க, லைட் போட்டு கொடுங்க, ஸ்பீக்கர் வாங்கி கொடுங்க, இத சொன்னானா? இத சொல்லல. சரியா பார்த்தா அதைத்தானே சொல்லிருக்கணும். சரியா பார்த்தா லாஜிக் எப்படி வரணும்? அல்லாஹ்க்கு செஞ்ச குற்றத்துக்கு அல்லாஹ்ட பள்ளிக்கு வேலை செஞ்சு கொடுக்கிறது வேற. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ அல்லாஹ்க்கு குற்றம் செஞ்சாலும் நீ செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன? ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துரு. ஒரு நாளைக்கு ஒரு ஏழையை கூப்பிட்டு, இங்க வாப்பா, நான் நோன்பு பிடிக்கல, அல்லாஹ் அதுக்கான பரிகாரமா ஏழைக்கு சாப்பாடு போட சொல்றான், இன்னட சாப்பாட்டு கணக்கு இது, இந்தா நீ நல்லபடியா சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி ஏழைக்கு உணவளித்து விடுங்கள். யாரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானோ அவனுக்கு கொடுத்து கதையை முடிச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது சத்தியத்தை செஞ்சு நிறைவேற்றலன்னு வைங்க, அல்லாஹ்வை வச்சு சத்தியம் பண்றது, அல்லாஹ் மீது சத்தியமாக நாளைக்கு நான் உனக்கு 500 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, கொடுக்கல அர்த்தம்? சும்மா சத்தியம் பண்ணாம சொல்லிட்டீங்கன்னா வாக்கு மீறின பாவம் மட்டும்தான்.
அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணினா அதை நிறைவேற்றணும். அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, அல்லாஹ்வோட கொண்டு வச்சிட்டோம்ல. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யாராவது சத்தியம் பண்ணி நிறைவேற்ற முடியல என்று சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஸரதி மசாகின், அவர்கள் 10 ஏழைகளுக்கு சாப்பாடு உணவு கொடுக்க வேண்டும். 10 ஏழைகளை கூப்பிட்டு சத்தியம் நாம என்ன செய்யறோம்? எடுத்ததுக்கெல்லாம் அல்லாஹ்வே சத்தியமா நாளை செய்வாங்கன்னு போயிடுவாங்க. அல்லாஹ்வே சத்தியமா நடக்குங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் எடுத்து லேசா விட்டுட்டு போறோம். இஸ்லாத்துல அப்படி விடலாமா? உண்மையாக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படி யாராவது அல்லாஹ்வை வச்சு சத்தியம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? உடனே அவர்கள் 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அது முடியலையா? 10 ஏழைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும். அது முடியலையா? ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிரு. அதுவும் முடியல என்று சொன்னா 3 நோம்பு பிடிச்சிரு. எல்லாம் முடியலன்னா தான் நோம்பு பிடிக்க சொல்றான். முதலாவது என்ன? 10 ஏழைக்கு சாப்பாடு போட்டுது. அல்லாஹ் ஏழைகளை இந்த மார்க்கம் வந்து ஏழைகளை அனாதைகளை திங்கிறதுக்கு வழி இல்லாதவங்களை எப்படி கண்காணிக்குதுன்னு பாத்தீங்களா? வேற எந்த மார்க்கத்திலேயே அது இப்படி இருக்குதா? வேற எந்த மார்க்கத்திலயுமே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் மக்காவுல இப்ப கிடையாது, அந்த காலத்துல மக்காவுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மனைவிய தாய்க்கு ஒப்பாக பேசிடுவாங்க. மனைவி இருக்கிறான்னு மனைவியை பிடிக்கலன்னு வைங்கள, என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? உடனே நீ முதுகு எங்க அம்மாட முதுகு மாதிரி அப்படின்றாங்க. அம்மாட முதுகு மாதிரி என்ன அர்த்தம்? குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு அர்த்தம். எங்க அம்மா மாதிரின்னு அர்த்தம். நீ எங்க அம்மா மாதிரி பிடிக்கல, பாசத்துல சொல்றது வேற. நீ எங்க அம்மா மாதிரி சமைக்கிறீங்க, எங்க அம்மா மாதிரி துவைக்கிறீங்க, எங்க அம்மா மாதிரி சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, அப்படி சொல்றது வேற. அவ இப்ப கூட சொல்லல, அது பிரச்சனை இல்ல. எங்க அம்மா மாதிரி சொல்லிட்டா கோவத்துல சொன்னா குடும்பம் நடத்தக்கூடாது என்று சொல்லி இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல மக்கத்துக்கு காவிரில் அப்படி செஞ்சு வந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சட்டம் சொன்னா தெரியுமா? இப்படி யாராவது சொல்லிட்டா அதை அப்படி கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணக்கூடாது, சத்தியத்தை உடைக்கணும். அப்படி சத்தியம் பண்ணிட்டா சத்தியத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது, சத்தியத்தை உடைக்கவும் வேணும். உடைச்சிட்டு என்ன செய்யணும் தெரியுமா? பரிகாரமும் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்? 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும். 1 2 இல்ல, 60 ஏழைகளை கூப்பிட்டு, நான் இப்படி என் பொண்டாட்டியை வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், இவங்க அம்மா மாதிரின்னு சொல்லிட்டேன், இந்தாப்பா நீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு துவா கேட்டுக்கிட்டு போங்கப்பான்னு சொல்லி 60 ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது எல்லாம் இப்ப மனசுல வச்சுக்கிட்டீங்களா? இப்ப மனசுல வச்சுட்டு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தினுடைய மீதியை இப்ப எடுத்து பாருங்க. அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய் என கருதுபவனை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான், அனாதைகளை கவனிக்காமல் இருக்கிறான், ஏழைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் சொன்னானா இல்லையா? தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன்சலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக என்ன செய்யறான்? அவர்கள் என்னென்ன காரியங்களை பண்றாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு என்ன சொல்றான்? அற்பமானதை அவர்கள் தடுக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு அற்பமான வயம்னா ஊனல் மாவூன், மாவூன் என்ற அற்பமானதை அவர்கள் தடுக்கிறார்கள். இப்ப அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு வந்து உணவு கொடுக்காமல், அனாதைகளை கவனிக்காமல், கஷ்டப்படுபவர்களை கைவிட்டு விட்டு, அனாதைகளை உதறி தள்ளிவிட்டு, சொத்துக்களை பிரிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்காம நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒன்றையும் செய்ய மாட்டாங்க. ஆனா 5 நேர தொழுகைக்கு கரெக்டா டாங்குன்னு வந்து நிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஊர்கள்ல சொல்லுவாங்க, கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா ஹாஜியார் எப்படின்னு கேட்டு பாருங்க. ஹாஜியாரா 5 நேர தொழுகைக்கு டாங்குன்னு வந்து நிப்பாரு. ஆனா எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டாரு. என்ன அர்த்தம்? அவரு 5 நேர தொழுகைக்கு தெரியா வந்து நிப்பாரு, ஆனா எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டாரு. ஒருத்தனுக்கு 1 ரூபா காசு கொடுக்க மாட்டாரு. அவனுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு சொல்றான்? இது மாதிரி ஆக்களுக்கு தான் சொல்றான். கரெக்டா தொழுகைக்கு வந்துடுற ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன்சலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகைகளில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். 2 விளக்கம் இருக்குது, இது ஒரு விளக்கம். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லதீனஹும் யுராஊன், அவங்க எதுக்கு தொழுகிறாங்க? இந்த குடுக்காம இருக்கிறது மறையணுங்கிறதுக்காகத்தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சொல்றாங்க. அவனே சொல்றானா இல்லையா? காசு தர மாட்டாரு, ஆனா தொழுகண்டு அவர் அப்படி இருப்பாரு. சொல்றானா இல்லையா?
இந்த தொழுகை கொடுக்காம இருக்கிறத மறைச்சிட்டா இல்லையா? அவர் கஞ்சனாக இருக்கிறாருங்கிறத மக்களை விட்டு எது மறைக்குது? தொழுகை மறைக்குதா இல்லையா? டைமுக்கு தொலை வந்துருவாருங்க. நம்ம ஆக்கள் எவனுமே தொலை வர மாட்டேங்கிறான். அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? இவ்வளவு வயசான காலத்துல கூட தொழுகையை விட்டாம தொழுகைக்கு வந்துடுறாரு. இப்படி யாராவது செய்வாங்களா? அப்படிம்பாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? தொலை வருவாரு, அனாதைகளை கவனிக்க மாட்டார், ஏழைகளை கண்காணிக்க மாட்டார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வயம்னஊனல் மாஊன், அற்பமானதை தடுப்பார்கள், அற்பமானதை கொடுக்க மாட்டார்கள். அற்பமானதுன்னா என்ன? நிறைய தொழுகையாளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா தொழுவாங்க, எல்லாம் கரெக்டா செய்வாங்க, ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேனாவை கேட்டு பாருங்க, ஏன் உனக்கு காசு கொடுத்து வாங்க முடியாதான்னு கேட்பாங்க. ஒரு பேனா அற்பமானது. அற்பம்ங்கிறது நாம அற்பத்தை கணக்கிட்டுக்கிறேன்னு அற்பமா, அல்லாவே அற்பமானதை தடுக்கிறாங்க. உலகத்திர பார்வையில் எல்லாமே அற்பம் தான். அல்லாட பார்வையில BMW காரும் அற்பம் தானே. அதுக்குன்னு ஒரு பணக்காரன் போய் உங்க காரை கொஞ்சம் தாங்க, எப்பளோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் வரேன்னு கேட்கறீங்க, தராம விட்டுட்டான். பாத்தீங்களா? வயம்னஊனல் மாஊன், அற்பமானதை தடுக்கிறார்கள். சரி வருமா? அந்த அற்பமானது இல்ல, அல்லாட பார்வையில எல்லாம் அற்பம் தான். நம்ம பார்வையில அற்பமானதை பார்க்கணும். நம்ம பார்வையில எதா அற்பம்? ஒரு பேனாவை கேட்கறது. இந்த கிராமங்களில் போய் பாத்தீங்கன்னா மம்பட்டி சண்டை நடக்கும். பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுல தண்ணி வந்து தேங்கி நிக்கும். ஒரு மம்பட்டியை கொஞ்சம் தாங்க, அந்த இடத்த வெட்டி விட்டு தாரேன், ஏன் காசு கொடுத்து வாங்க வேண்டியதானே அப்படிமா. ஒரு மண்வெட்டியை கொடுத்தா என்ன? ஒரு சமைக்கிறதுக்கு எல்லாரும் வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்திரங்கள் எல்லாருமே எல்லா பாத்திரத்தையும் வாங்கி வச்சுக்குவானா? பாத்திர கடையா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்ல. அப்ப குறைவாக அவங்களுக்கு தேவை மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. திடீர்னு வீட்டுக்கு கொஞ்சம் பேர் கூடுதலா வந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு பெரிய பாத்திரம் சமைக்க வேண்டி வரும். பக்கத்து வீட்டுல போய் உங்ககிட்ட எங்ககிட்ட அண்டா இல்ல, உங்ககிட்ட அண்டா பாத்திரம் இருக்குல்ல, கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்டா, காசு கொடுத்து வாங்க வேண்டியதானே, எங்க பாத்திரம் தான் உங்களுக்கு வேலையா? இது ஆம்பளைகளை விட இதுல பொம்பளையே தான் மிச்சம். யாரு? ஆம்பளைகள் சரிம்மா கொடுத்துட்டு போமான்றுவாங்க. பொம்பளை என்ன செய்ய மாட்டா? அது எப்படி கொடுக்கறது? வாங்கி கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டல உன் புருஷன் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சாலம்மா, என்னத்தை செஞ்ச? அண்டால சில்வர் அப்படி கடிச்சு கடிச்சு திங்கிறியா? இல்லதானே? எல்லா வீட்லயும் போய் பாருங்க, அண்டா எல்லாம் எங்க இருக்குது? ஒவ்வொரு வீட்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வீடு கட்டும் போது என்ன செய்வான்? எக்ஸ்ட்ரா ஒரு தாப்ப மாதிரி வச்சுதான் கட்டுவாங்க. எதுக்கு? இதெல்லாம் கூட அடுக்கி வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லது கண்ணாடி சூட்கேஸ்ல முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி போக்குல வீட்டுல என்ன இருக்கு? எல்லாமே கிளாஸ், அது இது எல்லாம் அப்படி பீங்கான சாப்பிடுறதுக்கான சாமான் எல்லாம் கண்ணாடி பொருட்ல இருக்கு. கண்ணாடி பொருட்ல வச்சிருக்க சாமானாது. கடையில விக்கிற சாப்பாட்டு சாமான்களை, பிளேட்டு, இந்த குடிக்கிற டம்ளரு, கிளாஸ், இது எல்லாத்தையும் எடுத்து சூட்கேஸ்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிருவான். எங்க வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, ஜூஸ் ஊத்தி கொடுக்கணும், ஒண்ணுமே ஒரு 4 கிளாஸ் தாங்க, நீங்க காசு கொடுத்து வாங்க மாட்டீங்களா? எங்கட கிளாஸ் தான் உங்களுக்கு தேவையா? இந்த அற்பமானதே தடுக்கிறார்கள். இவன் எவ்வளவு தொழுதும் வேலை இல்ல, நோம்பு பிடிச்சும் வேலை இல்ல, ஜகாத்து கொடுத்தும் வேலை இல்லையே, அற்பமானதை தடுக்கிறானா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு கேடு என்றால் என்ன அர்த்தம்? அற்பமானதை தடுக்கிறார்கள். அவர்கள் நேரத்துக்கு தொழுகையை நிறைவேற்றினாலும் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தனவந்தர்கள், காசு படைத்தவர்கள், தனவந்தா லட்சக்கணக்கு வச்சிருக்க மட்டுக்கு தான் இந்த சட்டம் என்று அர்த்தம் இல்ல. அனாதைகளை கவனிக்க வேண்டிய சட்டம் அத்தனை பேருக்கு உரியதுதான். இந்த சமூகத்தில் கைவிடப்பட்டவர்கள் பட்டியலில் முதன்மையானவர்களாக இருப்பவர்கள் இந்த அனாதைகள். தின்பதற்கு வழி இல்லாமல் நிறைய ஓப்பனேஜ்களை போய் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நடத்திக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? அனாதை இல்லங்களை நடத்தக்கூடியவங்கள்ட்ட போய் விசாரிச்சு பாருங்க. அதுக்குண்டு தியாக மனப்பான்மையோட சிலர் செய்யத்தான் செய்கிறார்கள். சிலரில் மோசடி நடக்க அது வேற செய்தி. ஆனா நிறைய பேர் அப்படி செய்கிறார்கள். காரணம் என்ன? அது ஒரு நன்மையை நாடி செய்கிறார்கள். அப்ப அப்படி செய்யற நேரத்தில் அனாதை பிள்ளைகளுக்கு உதவுகின்ற விஷயத்தில் நாம் ரொம்பவே ஆர்வம் காட்ட வேண்டும். அப்படி ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.